டைரக்டர் சபரி அண்ட் சரவணன் அவரோட டைரக்ஷன்ல கேஎஸ் ரவிக்குமார், தர்ஷன், யோகி பாபு லாஸ்ட்லியா நடிச்ச கூகுள் குட்டப்பன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷன் வந்து ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வெளிநாட்டுல தான் வேலை கிடைக்கும். ஆனா அவர் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு கேஎஸ் ரவிக்குமார் வந்து சொல்றாங்க. நீ உள்ளூர்ல எங்கேயா வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தர்ஷன் வந்து அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் கேஎஸ் ரவிக்குமாருக்கு வந்து இங்க ஊர்ல இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம ஆயிரும். ஸோ அவரை பார்த்துக்கிறதுக்காக நிறைய வந்து ஹவுஸ் நர்ஸ் வைப்பாங்க. அவங்க யாருமே செட் ஆக மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் ரோபோட்டிக்ஸ் அங்கே வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு ரோபோட்டை வந்து கேஎஸ் ரவிக்குமார் பார்த்துருக்காங்க வச்சாங்க. கேஎஸ் ரவிக்குமார் அண்ட் ரோபோட் ரெண்டு பேருக்குமே ஆகாது. ரோபோட் வந்து நிறைய வேலை செஞ்சாலும் கூட கேஎஸ் ரவிக்குமாருக்கு வந்து அந்த ரோபோட் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த கூகுள் குட்டப்பன் படத்துடைய மீதி கதை. Hello Mr. Subramani, glad to meet you. I'm a robot from Humanoid Dynamics. படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் தான் ஒன் மேன் ஆர்மியா படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். தர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் கூட அவரோட அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து இந்த கதைக்கு சூட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு கோயம்புத்தூர் பையனாக வராங்க. அந்த ஒரு கோயம்புத்தூர் பையன் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுறது கொஞ்சம் இதுதான் இருந்தது. லாஸ்ட்லேயுமே வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து படத்தில் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. படத்தோடைய அடுத்த பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் தான். அது வரைக்கும் முன்னாடி ஒரு 20 நிமிஷம் வந்து படத்தில் வந்து காமெடி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது எங்கேயுமே வந்து நமக்கு சிரிப்பு வரல, ரொம்பவே சைலன்ஸாக இருந்தது, ரொம்ப ட்ரையாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு குட்டப்பன் என்கிற ரோபோட் அது கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஒரு ட்ராகாக இருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து நமக்கு வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிடுறாங்க. அதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ் ரவிக்குமார் அண்ட் அந்த குட்டப்பன் என்கிற ரோபோட்டுக்குள்ள அந்த கனெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த எமோஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக கன்வே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில விஷயம் சொல்லிட்டாங்க, அந்த சொன்ன விஷயமே வந்து மறுபடியும் சொல்லும்போது அந்த சீனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டஃப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஜிப்ரான் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீன்ஸை வந்து சில இடத்துல எலிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முந்தைய படங்கள் மாதிரி ஜிப்ரான் மியூசிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் கூகுள் குட்டப்பன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மலையாளத்தில் ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் அப்படின்ற ஒரு படத்தோடைய ரீமேக் தான். ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் நான் பார்க்கல, ஆனால் பார்த்தவங்க எல்லாமே ரொம்பவே நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை